இந்தியா முழுவதுமே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளுக்கு மேற்பட்டு வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஏற்கனவே 5 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. இந்த 5 ஃபேஸ்லேயே பிஜேபி கிட்டத்தட்ட 310 சீட்டுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கு வெற்றி. 400 தொகுதிக்கு மேல் பிஜேபி ஒரு வரலாற்று சாதனை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையில் ஒரு வரலாற்று சாதனையை படைக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம், எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் புரட்சியானது இந்த தேர்தலில் நடைபெற இருக்கிறது. 4ஆம் தேதி அது நாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாட்டிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை நாங்கள் டெல்லிக்கு சமர்ப்பிப்போம். தேர்தலுக்கு முன்னாடி 400 இடத்துக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கூட 310 இடம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் 5 ஃபேஸோடு சொல்லியிருக்கிறேன். அதாவது 5 ஃபேஸில் நேற்று எங்களுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பேட்டியில். அதாவது இந்த 5 ஃபேஸ் எலெக்ஷனில் மட்டுமே 310 தொகுதிக்கு மேலே நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். 400 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் இந்த 7 ஃபேஸும் முடிகிறதுக்குள்ளே 400க்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். அது அவருடைய கனவு, பகல் கனவாக தான் இருக்க போகிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் 40 இடங்களில் கூட ஜெயிக்க போகிறதில்ல. திமுகவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார்கள். ஆனால் இதுக்கு நான் 3 நாளாக தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பொய்யை சொல்லக்கூடாது. ஒரு முதலமைச்சருக்கு பொய் சொல்வது அழகல்ல. ஒரு முதலமைச்சர் மக்கள் மத்தியில் பிரதமர் அவர்கள் பேசாத ஒன்று பேசி, அதாவது அவராக பேசுனதா திருச்சி சொல்லுவது ஒரு முதலமைச்சருக்கான அழகு கிடையாது. பிரதமர் என்ன பேசினார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது. அவர் கட்சி கலைச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு.